இப்பொழுது சுவாமி புறப்பாடு இருக்கிறது. அதனால எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணும்.
அம்மா செய்வாங்க. இந்த பாட்டு பகவான் முன்னாடி 1977 டிசம்பர் 1ஆம் தேதி பகவான் அண்ணன் வீட்டில் இருந்தபோது அதிகாலை 12 மணிக்கு உடனே மனசில் எழுந்த பாடு சுவாமி சன்னதியில் பாடின பிறந்த நாள் பாடு இந்த பாடு. பிறந்த நாளாம் இன்று பிறந்த நாளா பிறவாத எங்கள் குரு பிறந்த நாளா மறைநாதன் பிறந்த நாளா பிறப்பில்லா தவராஜன் பிறந்த நாளா பிறப்பருக்கும் மறைநாதன் பிறந்த நாளா பிறப்பில்லா தவராஜன் பிறந்த நாளா யோகியின் பிறந்த நாளாம் இன்றும் பிறந்த நாளா பிறவாக எங்கள் பண்டிகையா இன்றொரு பண்டிகையா அன்னதானம் செய்யும் ஒரு பண்டிகையா பண்டிகையா இன்னொரு பண்டிகையா அன்னதானம் செய்யும் ஒரு பண்டிகையா அன்னபூரணிக்கு ஒரு பண்டிகையா அண்ணாமலை நாதனுக்கும் பண்டிகையா அன்னபூரணிக்கு ஒரு பண்டிகையா திருவண்ணாமலை நாதனுக்கும் பண்டிகையா யோகியின் பிறந்த நாளாம் என்று பிறந்த நாளா பிறவாத எங்கள் குரு பிறந்த நாளா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராய யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராய திருநாளா இன்றொரு திருநாளா திருவிற்கு நாயகன் உதித்த நாளா திருநாளா இன்றொரு திருநாளா திருவிற்கு நாயகன் உதித்த நாளா திருவிற்கே நாயகனா இவன் உதிக்க இல்லை திருநாள் செய்தவர் மிகுந்துமோ திருநாள் செய்தவர் மிகுந்துமோ பிறந்த நாளாவின் பிறந்த நாளா பிறவாத எங்கள் குரு பிறந்த நாளா பிறப்பருக்கும் அறியாத பிறந்த நாளா பிறப்பில்லாதவராஜன் பிறந்த நாளா யோகி பிறந்த நாளா இன்று பிறந்த நாளா பிறவாத எங்கள் குரு பிறந்த நாளா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயா 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 सुरत्कुमार योगिराम सुरत्कुमार योगिराम सुरत्कुमार जय गुरुराया जय गुरुराया जय गुरुराया भगवान श्री
योगीराम सूरत कुमार महाराज की जय। योगीराम सूरत कुमार जय गुरुराज। முழு முதல் பொருளாக நான் கருதும் பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் அவருடைய திருவடி தாமரைகளுக்கு என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். இன்றைக்கு அனைவருக்கும் ஒரு ஆத்ம பலமாக இருந்து பல உயரிய விதங்களில் வழிகாட்டி வரும் ஸ்ரீ 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 முரளிதர சுவாமி அவர்களுக்கும் அவருடைய தாமரை திருப்பாதங்களுக்கு என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். நன்றி, நமஸ்காரம். இந்த ஹாலில் காலத்தில் நான் நுழையும் பொழுது ஒரு பெரிய ராயல் கோச்சில் நுழைய மாதிரி இருந்தது. இந்த பகவான் வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தி மாதிரி இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருந்தது. ரொம்ப பிரமிப்பாக போய் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டேன். அப்படி ஒரு இம்பேக்ட், அப்படி ஒரு வைப்ரேஷன். அந்த ராயல் கோர்ட்டுனா எப்படி இருக்கும் தெரியலையா? அந்த மாதிரி ஒரு பிரமிப்பில் என்னை ஆழ்த்தி ஒரு நிமிஷம் செயலிழந்து நின்று ரெண்டு நாள் ரொம்ப சின்னதாக அந்த இடம் இருக்கும்போது நான் நினச்சிட்டேன், நான் பார்த்த என்னுடைய அனுபவத்தில் சுவாமிக்கு என்ன பண்ணினாலும் அது ஒரு நடினம், ஒரு அழகு, ஒரு பிராண்டியர். அப்போ நினைச்சு இங்கே சின்னதாக இருக்கு இந்த இடம், இது வந்து சுவாமி ஸ்டைலில் இல்லையே, சுவாமியோட ஸ்டைலில் இல்லையே. என்ன பண்ணாலும் நம்ம கிராண்டாக பண்ணும்போது அது ஒரு கிராண்டியர் இருக்கும், ஒரு நடினம் இருக்கும், ஒரு அழகு இருக்கும். நாங்கள் எல்லாரும் அப்படி அட்மையர் பண்ணுவோம். இப்போ அது அப்படி பூரணமாக இருக்கு இந்த இடத்துல, ஆனந்தமாக இருக்கு. இந்த உரிய தரங்களில் உரிய கருவிகள் மூலமாக இந்த ஒரு பெரிய கோவிலை சுவாமிக்கு பண்ணியிருக்க. அவர் கையில் நம்ம மாட்டினம் சொல்லக்கூடாது. அவர் கையில், அவர் காலில் விழுந்துட்டோன்னா அவர் கையில் ஒரு தகுதியான கருவியாக ஆயிடுமோ. நம்ம மூலமாக என்ன ஒர்க்கு நடக்கணுமோ அந்த ஒர்க்கை அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவார். அதை பூர்ணமாக அவரோட ஸ்டைலில் ஒரு அந்த அழகாக பண்ணுவார். இதை நான் தொடர்ந்து பார்த்துருக்கேன் பல விஷயங்களா. அந்த மாதிரி எனக்கு பெரிய கருவிகள் பிரபாவம் சுந்தராமன். அவர் ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு டிவோஷன் இருந்தது பகவான் யோகிராம் சுரத்குமார் மேலே. பிரபா சந்ததி சேவையில் நாட்கள்லேருந்து எனக்கு தெரியும். கையில் வந்து சப்பாத்தி பண்ணிட்டு, சாம்பார் பண்ணிட்டு வந்து மனிதனாக நிற்பான். பகவான் சொல்வார், அங்கே ஒரு தடவை நாங்கள் வந்து இந்த கோவிலில் அங்கே உட்காந்துருந்த பொழுது பகவான் சொன்னார், பிச்சைக்கார வந்து இங்கே வந்து 2 மணி நேரம் ஆகிடுது. அந்த பிரபா வந்து நின்றுட்டே இருப்பா, கால் கழுக்க நின்றுட்டு இருப்பா. வந்து நான் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். அந்த பிச்சைக்கார சொன்னார் வெளியே அப்படின்னு சொல்லி தன்னுடைய செயலாளரை கூட்டு இப்போ அவரை கூட்டிட்டு வா அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளவு உயர்வாக பக்தியோட சர்வ் பண்ணினவர். சுந்தராமன் அவருக்கு தெரிந்த விதங்கள் எல்லாம் பகவானுக்கு சர்வ் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் பகவான் உடம்பு முடியாமல் போய் சுதாமாவுக்கு ஷிஃப்ட் பண்ண போதும் பிரபா ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தேன். பிரபா சுந்தராமன் சொல்லி பிரபா தான் அந்த சமயத்தில் பகவானுக்கு சமைச்சு போட்டார். பகவான் வந்து நான் அவர் பக்கத்திலேயே எப்போ உட்காந்துருக்கணும், அவரோட சைட்டில் இந்த நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது தினம் 20 பேர் வருவார், 25 பேர் வருவார் சுதாமாவில்.
டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு சாதத்தை வைப்பா, ஒரு ரசத்தை பண்ணுவா, ஒரு பொரியல் பண்ணுவா, மோர் எடுப்பா, 20 நிமிஷமா அத்தனை பேருக்கு சாப்பாடு நடக்கும். அந்த மாதிரி ஒரு கையையும் அந்த சுதமால கேட்டு வேற பிரபாதம் பார்த்து சுந்தரராமன் அப்போ என்ஜினியராக இருந்ததுனால ஆசிரமத்துக்கு தேவையான இதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தார். இவருடைய சேவையை நம்ம மறக்கவே முடியாது. இந்த ஒரு வருஷம் கழிச்சு மிச்ச சுதாமா சிஸ்டர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வந்தபோது அவள் வந்து அவங்களுடைய அந்த வாழ்க்கையை தொடர முனைவு ஆயிடுச்சு. ஆனால் கூட அந்த இது எப்படி வந்து பகவான் அந்த கருவிகளை யூஸ் பண்ணி அவகிட்டே எப்படி வைப்பாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்ரீ ஸ்ரீ குருஜி அவர்கள் அவள் 2 பேரையும் ஒரு கருவியாக்கி அந்த ஃபேமிலியை முழுக்கவே இப்பொழுது அதே பகவானோட சேவையில் அதே பகவானோட நாமத்தில் ஈடுபடுத்தி இப்படி ஒரு அற்புதமான ஒரு மாளிகையை கட்டியிருக்கார் பகவானுக்கு கோவில. தீபாவளியில் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த அந்த பரம்பரை தொடர்ந்து இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. பிரபா கூட எனக்கு சுதாமாத நிறைய அனுபவங்கள் அதெல்லாம் சொல்றதுக்கு இப்போ ஒரு நேரம் இல்லை. அது இன்னொரு நாள் ஏதாவது சமயம் கிடைக்கும்போது அதை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமா நான் பேச விரும்புறது என்னன்னா, பகவானுடைய கோவிலுக்கோ அல்லது ஆசிரமத்துக்கோ யார் வந்தாலும் உடனே நாமத்தை சொல்லுவோம், பகவானோட நாமத்தை சொல்லுவோம், நாமத்தை சொல்லுவோம் தான் ஆரம்பிப்போம். நாமம் தான் அது. பகவான் வந்து அந்த நாமத்துல பூரணமா இருக்க. நீங்க பகவான் வந்து நிச்சயமா ஏதாவது உங்களை இருக்காருங்கிற அப்படின்னா அவர் நாமம் தான். அந்த உருவம் இன்னைக்கு நாம உருவம் ஆயிடுச்சு, நாம அவதாரம் ஆயிடுச்சு. அந்த நாமம் இன்னைக்கு பகவான் எப்படி எல்லாருக்கும் அருள் பாதிச்சிருந்தாரோ அதே இந்த ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரியே இன்னைக்கு நாமம் பண்ணிட்டு இருக்கு. பகவான் சொல்ற குருங்கிற அந்த பரம்பொருள் தான் நம்மளை உயிர்க்கணுங்கிறதுக்காக குரு வடிவத்தில் வந்து நம்ம கிட்ட எளிமையா பழகி நமக்கு வேணுங்கிற விதத்துல பெரிய பெரிய உண்மைகளை எல்லாம் கற்பிச்சு அதுக்கு வேண்டிய தகுதியை கொடுத்து அந்த சாதனையை பண்ண வச்சு தங்களுடைய பூர்ணத்துவத்தையும் நம்ம கொடுத்து பாருங்க. அதனால்தான் குரு சாட்சாத் பரபிரம்மன்னு சொல்லுவோம். இப்போ பகவான் சொல்வார், இந்த பிச்சைக்காரன் ஒரு கல்பத்தரு ஆனா ஒரு வித்தியாசத்தோட அப்படிங்கிற. என்ன வித்தியாசம்னா, தேவலோகத்தில் இருக்கிற கல்பத்தருக்கே உட்காந்து நம்ம என்ன நினைச்சாலும் நடந்தோம். நம்ம மனசுக்கு அது ஒரு பெரிய ட்ரிக்ஸ். அது வந்து நல்லதே நினைக்குமா. இப்போ நாங்கள் நல்லது வந்த உடனே ஒரு பயம் வந்துடும். ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டு அடைஞ்ச உடனே இப்போ காணாமல் போயிடுமோன்னு பயம் வந்துடும். நம்ம பறிச்சுடுவோமோ, யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க பட அந்த மாதிரி இருந்தோம்னா யாராவது வந்து உடனே அது அப்படியே நடந்துடும். அதுதான் அந்த சாதாரண கல்பத்தருன்னு சொல்லலாம்னு எனக்கு தெரியல. இந்த குருங்கிறத அசாதாரண கல்பத்தர். பகவான் சொல்வார், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கண்டிப்பா தருவேன். ஆனா உங்களுக்கு நல்லது செய்யறது மட்டும்தான் பண்ணுவேன். நீங்க வந்து தப்பி தருவி இந்த மாதிரி பயந்து புலி வருது, புலி அடிச்சு போட்டா என்ன பண்றது அப்படிலாம் நினைச்சீங்கன்னா இந்த பிச்சைக்காரன் அதுதான் நடக்காது. So Guru is Kalpataru with a difference. This beggar will give you only what is best for you. அந்த மாதிரி ஒரு அஷூரன்ஸ் அதை இன்னைக்கு நாம பண்ணிக்கிறோம். யோகி ராம் சரத்குமார்ங்கிற நாமும் ஒரு சத்தியமான அனுபவம். அதை பூரணமா பகவான் இருக்க. பகவான் சொல்லியிருக்க ஒரு வார்த்தையும் அதோட அர்த்தத்தையும் நம்ம பிரிக்க முடியாது இல்லையா. ஒருத்தரோட பேரை சொல்லிவிட்டு அவள் தானே திரும்பி பார்க்கணும். அவளை தெரியும், அவளை தான் கூப்பிடணும்னு தெரியும். அது மாதிரி இருக்கும்பொழுது ஒரு தெய்வத்தோட பேருங்கிறது அந்த தெய்வம் தானே. இந்த பெயருடைய மீனிங் என்ன? அந்த தெய்வத்துடைய பிரசன்ஸ். அப்போ ஒரு நாமத்தை நம்ம சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த தெய்வம் அந்த இடத்துல பிரசன்னமாயிடும். அந்த பகவான் எப்படி சொல்லுவாருன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்லுவார், when you call out the name of Rama will be instantly present. When you call out to Shiva is instantly present. அந்த இன்ஸ்டன்ட்லி அவர் சொல்லும் பொழுது நம்ம அந்த பிரசன்ஸ் அனுபவிப்போம். அந்த மாதிரி இருக்கும் அவருடைய வார்த்தைகள். when you call out to Yogi Ram Sarathkumar, my father, my supreme father will be instantly present. ஆக நம்ம நாமத்தை
நாமத்தெல்லாம் யார் யாரெல்லாம் சொல்றோம், அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமி பிரசன்ட் ஆகிற அந்த நேரத்தில் அந்த நாமியோட பிரசன்ஸ் தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். நமக்கு ஏன் அந்த பிரசன்ஸ் அந்த சமயத்தில் தெரியலன்னா, நம்ம மனசு எப்படி ஒரு ஆகாசத்தை மேகங்கள்லாம் மூடி இருக்கும், அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஆசா பாசங்கள், நிறைய ஆசைகள் முதல் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு உள்ள படிச்சுன்னு அவர் பிரசன்ட் ஆகிருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரசன்ஸ்க்கு தெரியும் இல்லையா, நம்ம மனசுல என்னென்ன எண்ணங்கள் இருக்கு, என்ன பிரார்த்தனைகள் இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்கு, அத்தனையும் அது அடுத்த நிமிஷம் அதை உணர்ந்துக்கும். நமக்கு அது வேணுங்கிற உதவி கிடைக்கும், வழிகாட்டுதல் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். இதுதான் நாமத்தினுடைய பெருமை. இந்த நாமமும் பகவான் அடிக்கடி சொல்வார், நாம் ஒரு நாமி ஏச்சிக, ரெண்டும் ஒண்ணுதான். நாமத்துக்கு நாமத்துக்கு வித்தியாசம் கிடையாது. அந்த க்ஷணமே நீங்க மனசு நிரப்பி கூப்பிட்டாலும் சரி, இந்த கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் கூப்பிட்டாலும் சரி, கூப்பிட்ட உடனே அவர் பிரசன்னமாயிடும். அவர் அந்த இடத்துல வந்துடுறாரு. தெய்வம் நம்மளை சீரியஸாக எடுத்துக்கோம். நாம தான் தெய்வத்தை சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை. இது என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். அந்த சமயத்துல இந்த தெய்வம் பிரத்யட்சம் ஆயிடுது. நம்ம கண்ணுக்கு தெரியலனா கூட நம்ம நாமத்தை சொல்லும் பொழுதே, இந்த நாமத்தை சொல்றேன், அவர் இப்ப இந்த இடத்துல பிரசன்ட் ஆகிட்டார், அவரோட சன்னதியில் நான் உட்கார்ந்துருக்கேன், அவருக்குள்ள நான் உட்கார்ந்துருக்கேன், அவர் எனக்குள்ள உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம சொல்லும் பொழுது இந்த வைப்ரண்ட் பிரசன்ஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்படித்தான் நாம சொல்றோம். நம்ம அந்த நேரத்தில் நம்ம பிரச்சனைகள்லாம் நினைச்சுக்க வேண்டாம், இது வேணும் அது வேணும் கேட்க வேண்டாம். பகவான் சொல்வார், நாமத்தை சொல்றவாளுக்கு பிரார்த்தனைன்னு தனியா பண்ணவே வேண்டாம். நாமங்கிறது என்ன, அது ஒரு கான்சியஸ், அது சுப்ரீம் கான்சியஸ்னஸ், அது பிரகி உணர்வு பூர்வமானது. அதுலதான் நம்மளோட எண்ணங்களே உதிக்கிறது. அது தெரியாத விஷயம் என்ன இருக்க முடியும். அதனால நாமத்தை சொல்ற மாத்திரத்துல நாமே நம்ம கிட்ட பிரசன்ட் ஆயிடுற அந்த நேரத்துல நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் மனத்துல, என்னென்ன வேதனைகள் அடியில் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்க வேண்டியிருக்கிறது எல்லாம் தெரியும். அதை இந்த நாமும் நாமியா இருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும். அதனால இந்த நாமி அதே சமயம் இது ஒரு கல்பத்தொரு, இது நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும். நம்ம கேட்கறதுலாம் நமக்கு நல்லதா தெரியாது இல்லையா, பின்னாடி அறிவு ஒரு பெரிய துன்பமா நம்ம பயமுறுத்தும். அதனால அவர் முக்காலம் உணர்ந்த அந்த பகவான் நம்ம கிட்ட பிரசன்ட் ஆகி நமக்கு தேவையானதை மட்டும்தான் கொடுப்பார். அதாவது பகவான் எங்களை பாடத்துள்ளார், குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி, வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நீ இருக்கு, வேண்டியது வேறு இல்லைன்னா எனக்கு என்ன தேவையோ அது நான், எனக்கு என்ன விருப்பமோ அதை கொடுக்கணுங்கிறது கிடையாது. அதெல்லாம் கொடுக்க மாட்டார். எனக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா நீ கொடுப்ப. அப்ப நீ இருக்கச்சே எனக்கு என்ன குறை. அதனால பகவான் அடிக்கடி சொல்லுவார், நோ கம்ப்ளைண்ட், நோ கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்டே பண்ணாலும் கம்ப்ளைண்ட்டே கிடையாது, குறையே இல்லை வாழ்க்கை. எப்போ நம்ம ஒரு நாமத்தை பிடிச்சிக்கிறோமோ அந்த நாமம் அப்படி கட்டி காக்கணும். நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையே சுலபமாக பார்ப்போம். சாதாரணமா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற வச்சே சமைக்கும் பொழுது நாமத்தை சொல்லிட்டே இருந்தோம்னா அதுல ஒரு லேயர் ஆஃப் சாத்விக் எனர்ஜி விழும். அதுக்கு கையை இப்படி காமிச்சிட்டோம்னா பிரசாதம் ஆயிடும். அதை சாப்பிட்ற குழந்தைகள் அடிச்சுக்காம ஒற்றுமையா இருக்கும். நிஜமா நீங்க பண்ணி பாருங்க. அது மாதிரி ஆற்றில் என்ன வேலை செஞ்சாலும் சரி, இந்த வேலையை இது பகவானுடைய கோவில், இந்த பகவானோட கோவிலில் நான் வேலை செய்யறேன், இந்த வீட்டை நான் சுத்தமாக வச்சுட்டேன்னா பகவானோட கோயிலை நான் சுத்தமாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த பாவத்திலேயே அன்னைக்கு முழுக்க என்ன வேலை செஞ்சாலும் இது பகவானுக்காக, இது குருஜிக்காக, இது கிருஷ்ணனுக்காக அப்படின்னு நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா அதை விட பெரிய பூஜை வேற ஒன்றுமே கிடையாது. அடிக்கடி நம்ம ஒரு மரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பூவை உண்டாக்க நான் போய் டக்குன்னு அது போய் பறிப்போம். இந்த ஒரு சென்சிட்டிவிட்டி கூட இல்லாமல் பறிக்கும். அது பறிச்சு கொண்டு போய் பகவான் காலில் போட்டு ஒரு பூஜை பண்ணாமல் சொல்லிடுவோம். ஆனால் இந்த பூஜை ஒரு நிமிஷமும் நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் பகவான் நான் இதை உனக்காக செய்கிறேன், உனக்காக செய்கிறேன், இது உன்னுடைய கோவில் செஞ்சோன்னா அந்த நாள் முழுக்க நமக்கு ஆற்றில் வேலை செய்கிற சாதாரண வேலைகள் எல்லாமே பூஜையாக மாறிடும். அதனாலதான் நமக்கு அந்த மாதிரி வச்சிருக்காங்க. லேடிஸ்க்குலாம் இந்த குடும்பத்துல இருந்து அந்த கஷ்டங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறதே பெரிய தபஸ். அதை மீறி ஒரு தபஸ் வேணுங்கிறதே கிடையாது. அந்த மாதிரிதான் நம்ம சமுதாய ஸ்ட்ரக்சரே அப்படிதான் இருக்கு. அதனால என்ன பண்ணணும், நம்ம கடவுளோட கனெக்ட் பண்ணணும். ஒரு நாமத்தை, எந்த நாமமா இருந்தாலும் சரி, அந்த நாமத்தை நான் சொல்லும் பொழுது நாமே என் கூட இருக்க,
இது சத்தியம். இதில் நம்ம உறுதியாக இருக்கணும். இந்த நாமத்தை சொல்லிட்டே இந்த வேலையை செய்யணும். அதே மாதிரி ஆம்பளைகள்லாம் ஒரு அலுவலகத்துக்கு போனால் கூட இந்த அலுவலகமும் பகவானுக்கு தானே சொல்லணும். இந்த அலுவலகத்துக்கு ஒரு பாஸ் இருப்பார், ஆனால் அதுக்கு மேலே ஒரு பெரிய காஸ்மிக் பாஸ் இருக்கார் இல்லையா? அப்போது பகவானே இது உன்னுடைய அலுவலகம், நான் இது செய்ய போகிற வேலையெல்லாம் உன்னுடைய வேலை, உன்னுடைய சேவையாக நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 4 தடவை நாமத்தை சொல்லிட்டு அந்த சீட்டில் உட்காந்து நீங்கள் மறந்துடலாம் பகவான். அதுக்கப்புறம் என்னென்ன வேலை செய்யறோம் நடுவில் ஞாபகம் வந்தால் அதை ஆஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸை விட்டு போகும்பொழுது பகவானே நான் இந்த இடத்துல உட்காந்து என்னென்ன வேலை செஞ்சேனோ அது வந்து இந்த அலுவலகத்துக்காக செய்யலை, இந்த பாஸ்க்காக செய்யலை, பைசாக்காக செய்யலை, உன்னுடைய சேவையை நான் பண்ணினேன், இதை நீ ஏற்றுக்கணும். அப்படியே நம்ம வேண்டிட்டு கிளம்பிட்டோம்னா அன்னைக்கு முழுக்க அந்த அலுவலகத்தில் நீங்கள் பண்ணினது பூஜை, அந்த அலுவலகத்துக்காக நம்ம பைக்லையோ காரையோ இல்லை நடந்தோ போகும்போது அது ஒரு தபஸ் ஆகிடும். இப்படி ஒன்னொன்றுத்தையும் வாழ்க்கையில் நம்ம ஒரு தபஸாக மாற்றிக்க முடியும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? கடவுளோட நம்மளை நினைச்சுக்கணும். கடவுளோட நினைச்சிக்கிறதுங்கிறது எல்லாத்தையும் விட ஈஸி என்னன்னா அவருடைய நாமத்தை சொல்லலாம். இப்போ நம்ம பேரை சொல்லிக்கிட்டா நம்ம உடனே திரும்பி பார்க்கணும். ஒரு நாய்க்கு ஒரு பேரை கொடுத்தேன்னா அது ஓடி வருது இல்லையா? அப்போ கடவுள் ஓடிட மாட்டார். அதனால நம்ம கூட்ட மாற்றத்தில் பகவான் வந்து அந்த இடத்துல பிரசன்ட் ஆகிட ஒரு பாப்புலராக ஒரு கதை. ஒரு நாள் இன்னொன்று சச்சங்கம் அடிச்சு அந்த கதையை ரொம்ப ஞாபகம் வந்தது. என்னென்னா ஒரு ரொம்ப தாகமாக ஒரு காக்கா அங்கேயும் எங்கேயும் சுற்றிட்டே இருக்கும். கட்சியில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பானை இருக்கும். அந்த பானைக்கு அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். தண்ணி இருக்கிறது பார்த்துருக்கு, அதுக்கு தாகம் இருக்குது, தண்ணியும் இருக்குது. ஆனால் அந்த பானை எப்படி இருக்குன்னா குழுகலான கழுத்தோடு இருக்கு. இப்போ அது என்ன பண்ணுறது? இன்டர்வியூ காக்கா வந்து ஒரு கல்லாக எடுத்து போடுறது. அந்த கல்லை எடுத்து போட அந்த தண்ணியாக மேலே வந்ததே இருக்கு இல்லையா? அதுக்கு கிட்டக்க வந்த உடனே அந்த தண்ணியை குடிச்சிடுறது. அந்த மாதிரி இப்போ கடவுளுங்கிறவ நம்ம நிலைமையில எவ்வளோ இருக்கிற மாதிரி நமக்கு அந்த தாகம் இருக்கு. என்ன தாகம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள்லாம் போய் நம்ம அமைதியாக சந்தோஷமாக வாழணும். எப்போதான் நம்ம சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? அதனால கடவுள் இருக்கான்னு தெரியும், நமக்கு நாமம் இருக்குன்னு தெரியும். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த காக்கா வந்து ஒரு கல்லாக போடுறதுக்காக அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாமமாக போட்டுட்டே வாங்க. அந்த நாமத்தை நம்ம சொல்ல 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 அந்த தண்ணி எப்படி காக்கா கல்லை போட்டு தண்ணி எப்படி மேலே வரும் அந்த மாதிரி பகவான் வந்து நமக்கு மிக்க அருகில் வந்துடுவார். நாமத்தை சொல்லும் பொழுதே நம்ம அவருக்குள்ள தான் இருக்கும் ஒரு சத்தியம். ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு தெரியும் அவரோட ப்ரெசன்ஸ்க்கு தான் நம்ம நிறைய நாமத்தை நான் சொல்லுவேன் அடிக்கடி. நாமம் சொல்லும் பொழுது கான்சன்ட்ரேஷன் பகவான் சொல்வார், யோகி பகவான் சொல்வார், கான்சன்ட்ரேஷன் இருக்கோ இல்லையோ நாமத்தை சொல்லுவோம், டிவோஷன் இருக்கோ இல்லையோ நாமத்தை சொல்லுவோம், ஃபெய்த் இருக்கோ இல்லையோ நாமத்தை சொல்லுவோம். ஏன்னா அந்த நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது குவாலிட்டி இல்லைன்னா குவான்டிட்டியை நம்ம ஜாஸ்தி பண்ணினோம்னா குவாலிட்டி வந்துடும். ஒரு பாட்டு முதல் தடவை கற்றுக்கும்போது அந்த பாட்டு நமக்கு ராகம் பிடிபட்டுறதா இல்லை. ஆனால் திருவத்திரையிலலாம் பகவான் ஒரு பாட்டு 20 தடவை 25 தடவை பாட வைப்பார். அப்போ தான் எங்களுக்கு வரும் அந்த ராகம். அப்போ அந்த 20 தடவை நாங்கள் பாடி முடிச்சோடனே எங்களுக்கு குவாலிட்டி வந்துடும். நல்ல ஒரு சகஜமாக பாடுற மாதிரியான ஒரு நமக்கு அது கை வந்துடும். அப்போது நமக்கு என்ன தெரியுது? குவாலிட்டி இல்லைன்னா பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்ம குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணிகிட்டே போகும். நம்ம இவாளை பற்றி அவளை பற்றி பேசாத நேரத்தில் ஒரு 5 நாமம் சொல்லலாம், 4 நாமம் சொல்லலாம். ஒரு பகவான் சொல்வார், நாட் எ சிங்கிள் நேம் கோஸ் வேஸ்ட். ஒரு நாமம் கூட வேஸ்ட் ஆகுது. ஏன்னா கடவுள் கேட்கும்போது அப்படி கேட்குறாரு. நம்ம நாமம் சொல்ல மாட்டோமான்னு கடவுள் ஏங்கிட்டு. அதனால நம்ம ஒரு நாமம் சொன்னால் கூட அவருக்கு அவ்வளோ விசேஷமாக இருக்கும், அதை கொண்டாடிப்பார். அதுக்கு வேணுங்கிற நமக்கு பலன் கிடைக்கும். அதனால அந்த நாமங்கிறது என்ன பண்ணுறதுன்னா நமக்கு உள்ளுக்குள்ளேயே பல மாற்றங்களை கொடுக்கறது, வெளியிலையும் பல மாற்றங்களை உண்டு பண்ணுறது. அதனால் நமக்கு ஒரு இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கிடைக்கிறது, அவுட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கிடைக்கிறது. இந்த நாமத்தினால எத்தனை அற்புதங்களை வந்து பகவான் பண்ணியிருக்கார். இந்த யோகி ராமசுரத்குமார் நாமங்கிறத இப்போ இந்த கொரோனாவில் இந்த சச்சங்கம் டெய்லி பண்ணினதுனால நிறைய பேருக்கு இந்த நாம ரீச் அவுட் ஆகிருக்கு. அத்தனை ஜனங்கள், அத்தனை ஃபேமிலிஸ் வந்து சொல்கிறா
நீங்கள் சொன்ன பிறகு இந்த நாமத்தை நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சது எங்களோட பிரச்சனைகள்லாம் ஒன்றா மறைஞ்சிருக்கு. வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கு. எங்களுக்கு மனசுக்குள்ளேயே அத்தனை ஒரு இது வருது. அப்படி ஒன்று சொல்கிறேன். எவ்வளவோ நாளாக சிக்கலாக இருந்த ஒரு கோர்ட் கேஸ் இதுவாக இருக்கு. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, கல்யாணம் ஆகிடுது. 3 வருஷம் 4 வருஷம் குழந்தை பிறக்காமல் இருந்து குழந்தை பிறந்திருக்கு. கோர்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட், அந்த ரோட்டில் போயிட்டே இருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த பேரை சொல்லி நாங்கள் கத்தின உடனே எங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது வந்து இந்த வாகனத்துக்கு போயிடும், வாகனம் சுத்தமாக போயிடும். ஆனால் நம்ம வந்து அடிபடாமல் தப்பிப்போம். இதை எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான ஸ்டோரிஸ் இருக்கு இந்த மாதிரி. அதுல இருந்து சிலர் ஒரு ஃபாரினர் வந்து சொன்னான். அவன் வந்து கார் ஓட்டிகிட்டே இருக்கும்பொழுது நிறைய ரொம்ப தூரத்தில் ஒரு 200 அடி 250 அடி இருக்குமா. அது வந்து 8 லேன் பாதை, அதாவது 8 வழி பாதை. ஒரு 2வது லேனில் போயிட்டு இருக்கும்போது எழுத்தாக ரொம்ப தூரத்தில் ஒரு லாரி வேகமாக வருது. அது வந்து இந்த பக்கம் ஒரு கார் வந்து அதுவும் 2வது நுழையுது, இந்த பக்கம் ஒரு வீட்டு வந்து அதுவும் நுழையுது. இந்த 3 எக்கச்சக்கமாக ஒரு நிலை, ஒரு பெரிய பொல்யூஷன் நடந்தால் அந்த 3 இதுவாயிருக்கும். அது எதிர்வா அத்தனை பேர் அந்த இடத்துலேயே ஸ்பாட்லேயே போயிருப்பார். அவன் எத்தனையோ தண்ணி பார்க்கலாம். அவன் அந்த ஜெர்மன் போக்கணும். அவன் யோகிலாம் செலுத்துமான ஒரு கற்கத்தான் அவன் இருக்கிற இடத்துலேருந்து அவன் சொன்னான். யோகி ராம்சரத்குமார் எப்படி ஒரு போலீஸ் அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, டக்குனு இப்படி போன் பண்ணும். அந்த மாதிரி அந்த ட்ரக் வந்து டக்குன்னு இடத்த மாதிரி போச்சு. இந்த பக்கம் வந்த கார் இந்த பக்கம் போச்சு, இந்த பக்கம் வந்த கார் அப்படியே இருந்தது. அது வந்து ஒரு இன்விசிபிள் டிராஃபிக் போலீஸ்மேன் வந்து அது 3த்தையும் கரெக்டாக வழிகாட்டின மாதிரி இருக்கு. யாரால முடியும்? இந்த நாம் யோகி ராம்சர் அவர் வந்து அந்த இடத்துக்கு போனால் அந்த ஒரே ஒரு கார் மட்டும் நிற்கிறது. அந்த ட்ரக் எடுத்து அந்த இன்னொரு காரும் எடுத்து அந்த ட்ரக் காரில் இருக்கிற 2 லேடிஸ் இருக்கா, அவளும் டாக்டர்ஸ் தான். அப்படியே ஸ்டன்னாகி உட்காந்துட்டாங்க. எப்படி நாங்கள் வந்து இங்கே போயிட்டு இருந்தாய், பட் ஹவ் இஸ் இட் தட் வி ஆர் ஸ்டில் அலைவ் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார் யோகி ராம்சரத்குமார் மேட் பாசிபிள்னு சொன்னார். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு க்ஷணத்தில் அவ்வளோ பெரிய விபத்து நடக்க நேரம்னா அது ஒரு டிவைன் ஹேண்ட் வந்து டக்குன்னு அதில் வந்து சுச்சுவேஷன் எப்படி பண்ணும். அந்த ஹேண்டால் என்னதான் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பொண்களுக்கு கல்யாணம் ஆகுது. ஒரு சந்திரசேகர் அறுத்து போட்டவர் ரொம்ப பொண்ணுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகுது. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக ஒரு மாடு வருது. உடனே பகவான் ஒரு பழத்தை கொடுத்து இந்த பழத்தை அந்த மாட்டுக்கு ஊட்டணும்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வித்தின் 2 days நல்லபடியாக ஃபிக்ஸ் ஆகிடுது மேரேஜ். இது நான் சச்சரத்துக்கு சொல்லி அதுக்கப்புறம் 3 நாள் மேரேஜஸ் நடந்தது. அதே மாதிரி பண்ணி அதே மாதிரி ஒருத்தர் டிஎஸ்பி ராமநாதன் சொன்னார். 5 பொண்கள் பைசா காசு ரொம்ப ஆனஸ்ட் மேன், அதனால பைசாலாம் எதுவுமே கேட்கல. 5 பொண்ணுன்னா அரசனம் ஆண்டின்னு சொல்லுவா இல்லையா? 5 பொண்ணுகளுக்கும் நாங்கள் பார்த்த பகவான் கல்யாணம் பண்ணி வச்சார். ஒரு பைசா கிடையாது அவருக்கு. ஆனால் எப்படி வந்ததுன்னு தெரியாது. பகவான் மிஸ் பண்ண ஆரம்பிப்போம் ராமநாதன் அப்படின்னார். ஆரம்பிச்சார். அவர் கிடையாது சொல்லிட்டு ஒரு இதில் இருந்து பகவானே வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணினான்னு அதை அவர் சொன்னார். அவளுக்கெல்லாம் தெரியாத சமயத்தில் அது பகவான்கிறது. அந்த மாதிரி எத்தனையோ விதமான அற்புதங்கள்லாம் இருக்குது. இப்போ கல்யாணம் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ குழந்தை பிறகுது எவ்வளோ கஷ்டமாக அது பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல கல்யாணம் ஆகணும்னு வருவா. கல்யாணம் ஆன பிறகு 3 வருஷம் ஆச்சு 4 வருஷம் ஆச்சுன்னு குழந்தை வரலன்னு வருவா. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நோட்டை கொடுத்து யோகி ராமசரத்குமார் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஒரு நோட்டை கொடுத்து அவளை வந்து நாம எழுத சொல்லு. நம்ம நாம சொல்லுங்கோ எழுதுங்கோ, கண்டிப்பாக பகவான் வந்து அந்த பொண்ணுக்கு யார் ஏற்ற பையனும் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். கல்யாணம்னா இல்லை குழந்தை இல்லையா, அந்த ஏதாவது எந்த ஒரு காரியம் நடக்கணும்னாலும் அந்த பிரார்த்தனையை பகவான் பாதத்தில் வச்சுட்டு அந்த பிரார்த்தனைக்காக மட்டும் நாமத்தை சொல்றது எழுதுறது ஒரு மனப்பாக நம்ம பண்ணினோம்னா கண்டிப்பாக அது காரியம் பூர்த்தியாது. இது நம்ம வந்து தொடர்ந்து பல விஷயங்களை பார்க்கணும். ஏன்னா எத்தனையோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வீட்டில் குடும்பம்னா அவ்வளோ இருக்கும். எவ்வளோ சிக்கலாக இருக்கிற ஒரு கோர்ட் கேஸ் வந்து இந்த நாமத்தை எழுதுறது சொன்னால் அவ்வளோ ஈஸியாக கட்டில இவங்க ஃபேவரபுளாக தீர்ப்பாயிடும். அந்த மாதிரி குழந்தை பாக்கியங்கிறது
இப்போ இன்னைக்கு காரில் வரும்போது நான் இதுக்காக கையை விட்டு ஒன்று எடுத்தேன், ஒரு பேப்பர் வேணும்னா அந்த பேப்பரில் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த பேப்பரில் வந்து இந்த பொம்மையாங்கிறவர் சொல்ற சண்முக ராஜான ஒருத்தருக்கு 3 வருஷமாகவே கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல. அதனால வந்து மதுரையில் இருக்கிற குருக்ஷேத்திரம்னு ஒரு இடம் இருக்கு, பகவானுடைய கோவில். அங்கே போய் அவருடைய வயசு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைக்கு, அதாவது பிள்ளையோட சண்முகராஜோட அம்மா வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறா, என்னுடைய பிள்ளை சண்முகராஜாக்கு 3 வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கல, அவனுக்கு குழந்தை பிறந்ததுன்னா உங்களுக்கு பொண்ணு கொலுசு பண்ணி போடுறேங்க வேண்டிட்டு வந்துடுறா. அப்புறம் 3வது மாதம் அதுக்காக மாதம் மாதம் பணம் வேலை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாள். அந்த 3வது மாதம் வரும் பொழுது அந்த பொண்ணு வந்து கன்சீவ் ஆகிடும். 3 வருஷமாக அதெல்லாம் இருந்து நடந்துருது. அந்த கன்சீவ் ஆன பிறகு நிறைய பிரச்சனைகள் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அந்த ஏதோ ஒரு கர்மவினை இருக்கும். அந்த கர்மவினை என்ன பண்ணணும்னா அந்த காரியை பூர்த்தி விடாமல் அது இடத்துல கையிலேயே இருக்கும். நாமம் சொல்றது ஒரு கரியாரம் நான் சொல்ல. இந்த நாமம் பகவான் சொல்லுவார், நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்ம எத்தனையோ பாவ மூட்டைகள் எடுத்துன்னு வரோம் இல்லையா, அந்த பாவத்தெல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் நாமத்துக்கு உண்டு. நம்ம மறுபடியும் பாவம் பண்ண விடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கு உண்டு. நாமத்தில் அத்தனை விசேஷம். ஒன்றுமே நான் கோவில் போகணும், கோவில் போகிற பணம் வரணும்னா ஒன்றும் கிடையாது. இருந்த இடத்துல நாமத்தை சொல்லி காரியத்தை சாதிச்சுக்கிறது நம்ம சாமர்த்தியம். இல்லைன்னா வேற ஒன்று பேசி இதை பார்த்து வேண்டாதெல்லாம் பேசிட்டு போல. பரமாச்சாரியார் சொல்ற அந்த தெய்வத்தோட நாமத்தை சொல்றதை விட வேற என்ன சொன்னாலும் கவிதைக்கு வீண் சிரமம் அப்படிங்கிறது. அப்படி ஒரு வசந்த நிலையில இருக்கிறவாழ்லாம் அந்த உண்மையை தெரிஞ்சு நமக்கு சொல்லி தந்துருக்கா. அதனால அவர் இந்த பொண்ணையார் சொல்ற அந்த வேண்டின தாய்மை அறிவு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா ஏதோ ப்ராப்ளம் நாடி துடிப்பே இல்லை, அது ஹார்ட் பீட்டே இல்லைன்னு சொல்லிட்டார் டாக்டர். அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாரும் வீட்டில் இருக்கிறோம் நாம சொல்ல 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 ஹார்ட் பீட் வந்துடுது. இப்போ ரீசெண்டாக நடந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வரை ப்ராப்ளம். ஏன்னா இந்த சண்முகராஜாவுக்கு காது கேட்காது, வாயு பேச முடியாது. அவருக்கு ஒரு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்து எத்தனையோ சின்ன குழந்தையை கூப்பிட்டு என்னென்னமோ டெஸ்ட்லாம் உள்ள இருக்கிற குழந்தைக்கு பண்ணுறா. அதுக்கப்புறம் நல்லபடியாக இருக்கும், நாமக்கே எல்லாம் சரியாயிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு வேலைக்கு சேரனே அதாவது பழமை மருத்துவர், அவர் வந்து இவருக்கு குடும்ப நண்பர். அவர் வந்து பார்த்துட்டு இந்த ஸ்கேன்லாம் பார்த்து அவர் சொல்கிறார், இந்த குழந்தை ஒரு மாற்றுத்திறனாளியாக தான் சொல்கிறேன், இதில் சத்து இல்லை இந்த குழந்தையில, பேசாமல் இந்த கருவை கலைச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி தலைமை மருத்துவர். இப்போ ஒரு பெரிய டைலமாவா வீட்டில் இந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு இதுவாக செதறி பிறந்ததுன்னா அது வாழ்நாளுக்கு வச்சு காப்பாற்றணும், எப்பேற்பட்ட ஒரு வேதனையாக இருக்கும். சொல்கிறது ஒரு பெரிய டாக்டர் சொல்கிறார், என்ன பண்ணுறது தெரியாமல் எல்லாரும் கவிச்சு இருக்கார். நாம சொல்லினே இந்த நாம சொல்றதுனுடைய பலன் என்னன்னாக்க, அந்த கர்ப்பவதியோட ஹஸ்பண்ட் சண்முகராஜா அவர் தான் கொஞ்சம் டெஃபரெண்டாக இருக்கிறவர். அவர் வந்து திடீர்னு சொல்கிறார், ஆவேசம் சொன்ன மாதிரி, நான் குழந்தை இல்லைன்னு நாமத்தை சொல்லி சொல்லி வேண்டி வேண்டி எனக்கு என்னோட வயசு வந்து கன்சீவ் ஆயிருக்கா, இந்த கருவை நாங்கள் கலைக்க மாட்டோம், இது எங்களுக்கு யோகிராமசுரகுமாருடைய பிரசாதம், இந்த குழந்தை எப்படி பண்ணாலும் சரி இதை வச்சு காப்பாற்றுவேன், நான் நல்ல வகையை காப்பாற்றுவேன், இது என்னுடைய கடமை, இது எனக்கு பகவான் கொடுத்த பிரசாதம். அப்படி அந்த உறுதியே வந்து இந்த மாற்றம் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. சாதாரணமாக என்னன்னா என்ன பண்ணுவோம், ஐயோ எப்படி இல்லை நான் வாய்ஸ் முழுக்க நம்ம எப்படி இல்லை ஒரு பெரிய பேர்டன் ஆகிடாத நம்ம சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்யூஷன் எடுக்கிறதால நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த சண்முகராஜருக்கு இந்த நாமத்தை சொல்லி 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 வந்த உள் மாற்றத்தில் அவர் சொல்கிறார், எதுவாக நினைத்துக்கு தயாராக இந்த பகவானுடைய பிரசாதம், அவர் நாமத்தை சொல்லி வந்த பிரசாதம், இந்த மாற்றம் நமக்கு உள்ள வரணும், இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் அப்படி சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவன் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய சரி ரெடி டு ஃபேஸ் அப்படின்னு வேணும். அது அவர் ரொம்ப அழகாக ஒரு ஆண் குழந்தை, காது கேட்கறது, கண்ணு பார்க்கறது, வாய் பேசுறது, அழகாக ஒரு ஆண் குழந்தை பண்ணும். ஒரு பெரிய தலைமை மருத்துவர் வந்து இதை கலைச்சிருங்கோ, இது மாற்றுத்திறனாளியாக பிறக்கும்னு சொல்லிட்டு போகிற அந்த குழந்தை ரொம்ப ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையா அப்படி ஒரு பகவானுடைய பிரசாதமாக பிறக்குது. இந்த நம்பிக்கை, அந்த உறுதி,
அதனால் நம்ம நாமம் சொல்ல சொல்ல இல்லாமன்னா நமக்கு ஒரு உறுதி வரும். நாமத்து மேலே நம்பிக்கை பெருகும், பக்தி பெருகும், மன உறுதி வரும். எதுவாக இருந்தாலும் சமாளிக்கலாம். நமக்கு பகவான் இருக்க, பகவானுடைய நாமம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய மனோபலம், ஆத்ம பலம் வரும். அதனால் இந்த நாமத்துக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய சக்தி உண்டு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, என்னால் இன்னும் நம்ப முடியாது. இந்த குருக்ஷேத்திரத்திலேருந்து, மதுரை குருக்ஷேத்திரத்திலேருந்து மகேஸ்வரி சிவகுருநாதன் ஒரு அம்மா 10 வருஷமாக லெட்டர் எழுதிங்க. ஆசிரமத்துக்கு வரும், நான் தான் படிப்பேன் பகவான் கிட்ட. பகவான் எனக்கு ஒரு குழந்தை குழந்தை பாக்கி கொடுக்கணும், குழந்தை பாக்கி கொடுக்கணும். படிக்கச்செல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும், எப்படி இப்படி எழுதிருக்கா அப்படின்னு. அவள் 47 வயசாகுது. இப்போ போன மாதம் சீமந்தம் நடந்தது. அவள் சொல்லிட்டா, நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டே எடுக்க மாட்டேன், எனக்கு பகவானுடைய நாமம் போதும், பகவான் எனக்கு கொடுத்தா சரி அப்படின்னு விட்டாம நாமம் சொல்றது எழுதுறது பண்ணிட்டே வந்தார். 47 வயசுல கன்சீவ் ஆகி 7 மாதம் நல்லபடியாக குழந்தை இருக்கு போயத்தில். அதுக்கு இப்போ தான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி சீமந்தம் ஆஃபீஸர் வீடு. அதே மாதிரி வந்து ஒரு கப்பல் வந்திருந்தார், ஸ்டேஜ்லேருந்து வந்திருந்தார். அவள் ரொம்ப வருஷமாக அங்கேயே தான் இருக்கா. அவளை என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்தாச்சு. கட்சியில் அங்கே இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் கேட்டால், இன்னொரு தினம் நீங்கள் ஏதாவது குழந்தைய கற்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா. வேறு வழியே இல்லைன்ட்டு அவள் வந்துட்டாள். அவள் வந்தபோது அங்கே யாரோ திருச்சியில் பார்த்து சொல்லியிருக்கா, இல்லை நீங்கள் யோகி ஆசிரமத்துக்கு போய் ப்ரே பண்ணிக்கோங்க, யோகி கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்தால் ஒரு நாள் சாமி. அப்போ நான் சொல்லி 2 நோட்டு தான் கொடுத்தேன். எழுதி பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அவருக்கு ஹஸ்பண்டுக்கு ஒரு நோட்டு, ஒய்ஃபுக்கு ஒரு நோட்டு கொடுத்து, நீங்கள் எழுதிட்டே இருக்கும், எழுதிட்டே இருக்கும். ஒரே ஒரு பிரார்த்தனை, வேறு எந்த பிரார்த்தனையும் என்னோட சேர்க்காதீங்க. இதுக்கு எழுதுவோம் எழுதுவோம் சொல்லுவார் மாதிரி. ஹஸ்பண்ட் ஒரு 3 நோட்டு எழுதிட்டேன், ஒய்ஃபு ஒரு 3 நோட்டு சொல்லிகிட்டே இருந்தால். இப்போ நான் ஒரு பாதபூஜை பண்ணுவோன்னு பாதபூஜை பண்ணாங்க. மந்த் எண்டில் கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் நான் விட்டுறாதீங்க, அந்த குழந்தை நல்லா வயிற்றில் தங்கணும், ஆரோக்கியமாக வளரணும். இப்போ நாம சொல்லிகிட்டே இருந்து சேவ் தெரிஞ்சாகி அந்த குழந்தை அவ்வளோ சுட்டியாக இருக்குது. அந்த குழந்தை பிறந்து ஒரு 3 மாதம் கழிச்சு இங்கே கொண்டு வந்து பகவான் முன்னாடி அந்த குழந்தைய விட்டு எனக்கு குழந்தையை காமிச்சிட்டு அப்புறம் அங்கேயும் நம்ம ஏர்போர்ட் போகிறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு அது ஸ்டேட்டில் இருக்கவே பிடிக்கல, ரொம்ப நச்சரித்து நான் இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. ஹஸ்பண்டுக்கு மனசே வரல, அங்கே பைசா கிடைக்கிறது இல்லையா, அங்கே கிடைக்கிற பைசா நம்ம நாட்டில் கிடைக்காது. அதனால் அங்கே இருக்கிற ஃபாரினர்ஸ்லாம் நீங்கள் வந்து திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெல்லிசாக ஒரு வேட்டியை இடுப்பில் சுற்றிட்டு ரொம்ப கொஞ்சம் கூட ஒரு கவனமாக இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நடிச்சுப்பா, பட்டையாக விபூதி கொண்டுப்பா, அருணாச்சலேஸ்வரன் மனையை சுற்றி இருப்பாள். அங்கே இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு தெய்வம் வேணும், கடவுள் வேணும்னு இங்கே வந்து எல்லாம் பண்ணியிருக்கா. இங்கே இருக்கிறவங்க அங்கே போனால் அதை விட ப்ரமோஷன் எடுக்காத விட ப்ரமோஷன் எடுக்காத தான் ரெகுலேஷன் இருக்காங்க தான் பெருசாக வந்து போயிருக்கா. இது வந்து ஒரு விசித்திர விளையாட்டு. இதுவும் பகவானுடைய லீலைகள். இது பகவானுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஹியூமர் போல இருக்கு. அந்த மாதிரி பண்ணிங்க. அது ஒரு நடந்துருக்கு. எது சொல்றேன்னா, ஒரு நாம் எந்த ஒரு காரியம் உங்களுக்கு பூர்த்தி ஆகணும்னாலும், எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும், ஒரு மனப்பாக உட்கார்ந்து ஒரு 3 நாள் சொல்லி பாருங்க, ஒரு நல்ல ஒரு செய்தி வரும். ஒரு பையன் வந்து கொரோனா சமயத்தில் கல்யாணம் ஆகியிருக்கு, மறுநாளைக்கு வந்து வேலை போயிடுச்சு. ரொம்ப பெரிய வேலையில் இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. மறுநாளைக்கு பார்த்தா அந்த கம்பெனியை மூடி வேலையை விட்டா. அந்த பையன் வந்து கதறி 2 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன்னா, அது என் வயிற்றுக்கு மேலே மறுப்பே போயிடுச்சு. அப்படி இல்லை, நான் வந்து 3 நாள் நான் தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். 3 நாள் விடாமல் சுவாமி சன்னதியில் வந்து உட்கார்ந்து நானும் எனக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல சேலரியோடு எனக்கு நீங்கள் செட்டில் பண்ணி ஆகணும் பிடிவாதமாக சொல்லி 3ஆவது நாள் அவன் கண்டினியூ பண்ணும்போது அவன் 3 இடத்துலேருந்து ஆர்டர் எல்லாம் நடந்தது சொல்கிறேன், அனுபவத்தை சொல்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையை வேண்டியிருக்கு. நம்ம இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் லிவ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது நமக்கு உள்ளே மாற்றங்கள் வரணும், வெளியே மாற்றங்கள் முன்னேற்றங்களை வரணும். அப்படின்னா நாமம் தான். இது எவ்வளோ ஈஸி. நம்ம ஒரு கோவிலுக்காக போகிறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதுவே இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும். அதில் ஏதாவது ஒரு குறவுன்னா பலனெல்லாம் போயிடும். இப்படி ஒன்று பார்க்கும்பொழுது
எவ்வளவு ஈஸியாக நமக்கு நாமத்தை கொடுத்துருக்கார். இந்த யோகி ராமசுகுமார் அந்த நாமம் ஒரு பெரிய கல்பத்தரு. ரெண்டாவது நமக்கு ஒரு சேஃப்டி. ஏன்னா நமக்கு வேண்டாம், நமக்கு தீங்கு செய்யறதோ அவங்க கொடுக்க மாட்டேன் நாம கேட்டால் கூட. அதே மாதிரி சில சமயம் நம்ம நாமத்தை சொல்லிட்டே இருக்கும்போது ரொம்ப டிலே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரொம்ப டிலே ஆனாலே எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு எஃபெக்ட் வரும். அதுக்கு பின்னாடி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடும் அந்த கேட்டு. அதுவும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. அதனால நான் சட்டுன்னு இவ்வளோ நாள் சொல்லிட்டு இது வந்து சில பேர் சொல்லுவாள், நாங்கள் நாம சொல்லிகிட்டே இருப்போம், இது காரியமே நடக்க மாட்டேங்குது. என்னன்னு 108 தடவை சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 108 தடவை சொல்றது வாழ்க்கை அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் 24 மணி நேரம் கொடுத்துருக்காரு கையில். நீங்கள் 108 தடவை சொல்லுற ஒரு கடுகு தானே அது. அதனால நம்ம ஒரு மனப்பா சின்சியராக நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நாமத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம்னா நாமத்தால் நடக்காத காரியமே கிடையாது. அப்படி சொல்லி கூட நமக்கு ஒரு காரியம் நடக்கலைன்னா அதில் ஏதோ பெரிய விஷயம் இருக்குது, பெரிய சிக்கல் இருக்குது, நமக்கு அது தேவையில்லாது வேண்டாது. அதனால பகவான் கொடுக்க மாட்டேங்குது. அதனால் அதில் வந்து நமக்கு ஒரு திருப்தி வரும். சரி இப்படி நினச்சிக்கணும். வரதெல்லாமே நான் பார்த்த வரையிலும் பகவான் வந்து வாழ்க்கையில் ஒற்றொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு டீட்டெயிலையும் அவர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கார். பகவான்னா யோகிராமசுகுமார் சொல்லுங்க, சாதாரண the divine is arranging everybody's life with all its details. அந்த அவர்கிட்டேருந்து வர ஒன்னொன்று, அவரோட இச்சையிலேருந்து வர ஒன்னொன்றுமே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். இப்படிதான் இருக்க முடியும். கடவுள்கிட்டேருந்து வர்றது வந்து ஆசீர்வாதம் தான். நம்ம அதை ஆசீர்வாதமாக பார்த்தா தான் மனசுல சஞ்சலம் இல்லாமல் இருக்கும், டிப்ரெஷன் வராமல். ஏன்னா இது சத்தியம் கூட, இது வெறும் அசம்ஷன் இல்லை, இட் இஸ் பேஸ்ட் அப்பான் ட்ரூத். அதனால என்ன வாழ்க்கையில் நமக்கு வந்தாலும் சுகமோ துக்கமோ அது பகவான்லேருந்து வருது. பகவான் நம்மளோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க. அது என்ன இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதம், பிடிவாதமாக அது ஆசீர்வாதமாக பார்த்தோம்னா அதில் எத்தனையோ நன்மைகள் நமக்கு கிடைக்கிறத பார்ப்போம். நம்முடைய உள்ளே ஒரு முன்னேற்றம் வரும், வெளியிலையும் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து பார்ப்போம். ஒரு குழந்தை கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்தாச்சு, ஒரு 2.5 வயசு குழந்தை நினைக்கிறேன். சவுதி அரேபியாவோ கல்ஃப் கண்ட்ரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவர் சொன்னால் இந்த ஏதோ இதோட விளையாடி இருக்கணும், ஏதோ ஒரு கேண்டிங் அது வந்து இந்த லித்தியம் செல்லு அந்த குழந்தை வந்து முழுகின பிறகு அவ்வளோ ஒரு கஷ்டம். அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு வேதனை. அப்படியே எடுத்து ஓடுற அந்த கண்ட்ரியில், அந்த கல்ஃப் கண்ட்ரியில் எந்த இடத்துக்கு போனாலும் சட்டுன்னு யாரும் அட்மிட் பண்ணிக்க மாட்டேங்கிறார். அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் சரி அட்மிட் பண்ணிக்கிறோன்னு பார்த்துட்டு அவர் சொல்லிட்டு அந்த லித்தியம் செல் உள்ளே போயிட்டு எங்கே வேணாலும் போய் மாட்டிக்குவோம், இது கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் எங்களை இறங்கிட்டுனா எங்களால் எடுக்க முடியும், வேறு எங்கே சிக்கினாலும் நாங்கள் கேரண்டி கிடையாது, அது உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம், வெடிச்சிடும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு இது கிடையாது, லைஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அவன் என்ன பண்ணுவார், ஒரு ஃபாரின் கண்ட்ரி, புரியாத பாஷை, அவன் ரொம்ப அப்படி இதுவாக பேசுகிறான். அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பேசுகிறான். இது வந்து சரி பரவாயில்ல, என்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 1 மணி நேரம் அவர் இன்னும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா வெயிட் பண்ணியிருக்காங்க. நம்ம அழுதடிச்சு சொன்னாங்க. அப்போது அந்த குழந்தைக்கு ஒரு $1 ஒரு செயின் போட்டு அந்த $1 யோகி ராமசுகுமார் பணம் போடணும். அவளுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் வெயிட் பண்ணி நேரத்தில் அந்த $1 எடுத்து இந்த கழுத்துலேருந்து இன்டெஸ்டைன் வரும் அப்படியே வெளியில் எடுத்து போய் யோகி ராமசுகுமார் எப்படியாவது நீங்கள் இன்டெஸ்டைன் இறக்கிடுவோம், எப்படியாவது அங்கே போயிடணும், டாக்டர் வெளியில் எடுக்கணும், என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, உங்கள் நாம சொல்லி பிறந்த குழந்தைக்கு அழுது நாம சொல்லி அந்த $1 டே பண்ணினாங்க. 1 மணி நேரம் வச்சு டாக்டர்ஸ் வந்து சைல்டு எடுத்துன்னு போகிறோம் இல்லை தியேட்டருக்கு அப்படின்ட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க. எடுத்துன்னு போயிட்டு ஒரு ½ வேலை முடிஞ்சிருக்கு. அவள் வெளியில் வந்து சொல்கிறா, அது கரெக்டாக இன்ட்ரெஸ்டிங் எவ்வளோ இருந்ததுமோ ஈஸியாக நம்ம எடுத்தோம், அது எப்படி இப்படி நடந்தது உங்களுக்கு அப்படின்னு அதை சொல்லி அந்த குழந்தைப்பட்ட போது அழுதுதை விட பகவானோட கருணையை நினைச்ச அழுதுதான் சார். அந்த மாதிரி சமயங்கள் எல்லாம் நமக்கு வந்து யாருமே இல்லை, உறவுக்கார யாரும் கிடையாது, பக்கத்தில் தெரிஞ்ச டாக்டர் கிடையாது, டாக்டர்லாம் ரொம்ப எழுதியாக இருக்கா. அந்த நாமம் வந்து எவ்வளோ அழகாக இறக்கி கொண்டு வந்து அந்த ஆப்ரேஷன் சிம்பிளாக பண்ணி இந்த குழந்தை உயிர் பழிச்சு அந்த குழந்தை ஆயிடுச்சுன்னு காமிச்சார். அந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்ப ஒரு கிரைசிஸ் வரும்பொழுது அந்த நாமம் வந்து செயல்படுறதை நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக செயல்படுறது.
ஒரு பையன் அவன் வந்து மேத்தமேட்டிக்ஸில் 44% தாண்ட மாட்டான், 45% தான் வாங்குவான். அந்த ஷீரான ஒரு பையன், ஒரு அப்பா வந்து வணிகன் அந்த கம்மல்கள். அவர் சொன்னார், அந்த பையன் எக்ஸாமுக்கு போகிறான், மேத்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு 45% தான் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பையனுக்கும் அவனுக்கு பிடிபட மாட்டேங்குது. அவனுக்கு என்ன சொல்ல முடியும்? அவர் என்ன பண்ணார், அந்த பையன் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சு ஒரு பேப்பர் வச்சுருக்கார் கையில் வெளியே, யோகி ஆன்சர் அவன் எழுதின அந்த 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ இவரும் உட்காந்து யோகி ஆன்சர் எழுதிட்டே இருந்த அந்த இதில் வந்து 85% வந்துடும். இருக்கிற மாணவர்கள்லாம் இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகும், மார்க்ஸ் வந்து 90s வரும். குழந்தைக்கு ஏதாவது நல்ல உடம்பு இல்லை பெரியவாழ்க்கை என்ன பண்ணுறது? சிவபாலகுமார்னு சொல்கிற அஷ்டத்துக்கு அவருடைய இது வந்து 85 வயசு இருக்கும். அவருடைய மாமா அந்த பெராலிட்டிக் அட்டாக் வந்துருக்கு, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். கைகாலெல்லாம் முதல்ல அவர் உட்கார்ந்த இடத்துல விட்டு கூட 2 பேர் பார்த்துக்கணும். அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்த இந்த பாலகுமார் ஓடி ஓடி வருவார் அஷ்டத்துக்கு வந்து நாம அப்படி சொல்லுவார், நாம அப்படி எழுதுவார். திருக்கட்டு அவர் வந்து கணேஷ்புரி முத்தானந்தருடைய டிவோட்டி. அவர் வந்து பகவானால் ஈர்க்கப்பட்டு, பகவானுடைய ராமத்தினால் ஈர்க்கப்பட்டு அதை வந்து சதா பண்ணியே இருக்கிறவர். அவர் வந்து ஒரு நாளைக்கு போய் கட்டாயமாக போய் அவர்கிட்ட இந்த ஒரு நோட்டை கொடுத்து, இந்த யோகி ராமசுரகுமா நாம எழுதுவோம் தீபாவளி. என்னப்பா நீ என்ன எனக்கு சொல்கிறேன், கையெல்லாம் அப்படி நினைக்கிறது, என்னால் எழுத முடியாது, 1000 சொல்லிட்டேன் முடியாது, நீங்கள் திருக்கணும் யோகிராம் சுரகுமார் சொல்லி திருக்கணும். அதை அவர் யோகிராம் சுரகுமார் நாமமாக எடுத்துப்பார் பகவான் அப்படின்னு சொல்லி அவர் எழுத ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகி கடைசியில் ஒரு நோட்டு கொண்டு வந்து காமிச்சாரு. அப்படி இருக்குது ஹேண்ட் ரைட்டிங். அது மட்டும் இல்லை, அவருக்கு பார்க்கின்சன் டிசீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சைமல்டேனியஸாக க்யூர் ஆகி அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே மெல்ல நடக்க ஆரம்பித்தார். அவர் ஊருக்குள்ளேயே. ஆனால் ரூம் அவுட் வெளியில் வந்தார். அப்புறம் இவர் போய் இல்லை நீங்கள் அந்த யோகி ராமன் சொல்லி தைரியமாக நடக்கணும்னு அவர் கையை பிடிச்சி ரோட்டில் பண்ணிலாம் ஆக்ஷன் எடுத்து 2 நாளைக்கு பண்ணலாம். 3ஆவது நாளைக்கு யோகி ராம் சுருக்குமான்னு சத்தமாக சொல்லிட்டே ரோட்டில் நடக்க ஆரம்பித்தார். அவளே இருந்தார். ஆசிரமத்துக்கு வரவா அந்த தினம் பார்த்து விட்டுருவா. இப்போ இன்னைக்கு வந்து அந்த கல்யாணி வீட்டுக்கு அம்மாவை பார்த்துருந்தேன். அங்கே வந்து நான் வெளியே வரும்பொழுது ஒரு அம்மா ஓடி வந்து நமஸ்காரம் பாலாமிக்காருக்கு. அவருக்குலாம் ஆசிரமத்துக்கு வந்து யோகிராமத்துக்கு மேலே ஒன்றும் தெரியாது. அங்கே வந்து இது மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு வேலையே இல்லை பண்ணுவாங்க. யோகிராமத்துக்கு நாம சொல்ல ஆரம்பிச்சு ஆசிரமம் வந்து நாம சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவள் ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி அவள் வந்து ஓடி வந்து நமஸ்காரம் வேலை கிடைச்சிருக்கு ஹஸ்பண்டுக்கு. கல்யாணியோட அக்கா பையனே ஒரு எக்ஸாம்பிள். 3 வருஷமாக 5000 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்தாங்க. எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் யோகிராம் சுரகுமார் நாம சொல்ல ஆரம்பிச்சு யோகிராம் சுரகுமார் ஆசிரமத்துக்கு வந்து இந்த இதெல்லாம் பண்ணிடுறது. அடுத்த வேலை அவனுக்கு 55,000 ரூபாய்க்கு பெங்களூரில் கிடச்சி இப்போ எத்தனையோ லேக்ஸ் அவன் சம்பாதிச்சிருக்கான். ஒரு பெரிய ஒரு போஸ்ட் வந்தாச்சு. ஐ திங்க் இஸ் நான் ஃபாரின் 30 years சொன்னேன். அப்புறம் இந்த லேடிஸ் நம்ம எல்லோரும் தனியாக போகுது. ஐடியில் இருக்கிற அத்தனை பேரும் ராத்திரி 9:30 மணிக்கு 10 மணிக்கு தான் வர வேண்டியது. ரோட்டில் தனியாக போக வேண்டியது இல்லையா? இது நமக்கு என்ன ஒரு சேஃபாக இருந்தாலும் அந்த ரோடு பழகின ரோடாக இருந்தாலும் திட்டமும் நமக்கு ஒரு வேலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, என்னென்னமோ நடக்க ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி வந்து போகிற வாழ்க்கை லேடிஸ்லாம் இந்த மாதிரி பகவானுடைய நாமத்துக்கு சொல்லிட்டு போனால் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. எனக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் நீங்கள் நாமத்தை சொல்லிட்டு போனால் ஒரு லேடிக்கு தான் போனால் ஒரு 6-7 பேர் வந்து பயங்கரமாக குளிச்சுட்டு வந்து வச்சு வராங்க. அப்போ தான் அவனுக்கு உடனே யோகிராம் சுரகுமார் பற்றியே ஓடுறாங்க. ஓடி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சத்தம் இல்லாமல் இருக்கு. என்னன்னு திரும்பி பார்த்தா அவங்க திரும்பி ஓடி ஐடி. இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக இன்னொரு இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். சும்மா ஒன்று தான் சொல்கிறேன். இந்த நாமம் வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு எதமா அவ்வளோ அழகாக நமக்கு வந்து ஹெல்ப் வரும். ஒரு புது கண்ட்ரிக்கு போய் பாஷை தெரியாத இதுவுமே நம்ம குழந்தை போயிடுவோம். எப்படி நம்ம எந்த இடத்துக்கு போகிறதுன்னு தெரியலன்னு
யோகிராம நாம சொல்லிட்டே இருக்கேன்னா நம்ம பாஷை பேசுகிற ஒருத்தர் வந்து நமக்கு வந்து வழிகாட்டி கூட்டிட்டு போவார். அது யோகிராமபாவே இருக்கும். நமக்கு அந்த நேரத்தில் பிடிக்காது, ஆனால் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி வழிகாட்டுகளும் கிடைக்கும். இந்த கால வேளையில் நாங்கள் நாமும் சொல்கிறோம் 6 to 7. அது நான் நினச்சிப்பேன், எனக்கு ரொம்ப கொஞ்சம் பேர் தான் சொல்கிறேன். எனக்கு பரவாயில்ல, நான் சும்மா அங்கே பிரதானத்தில் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கொரோனா பீரியட்னால அது ஃபேஸ்புக்காகவும் அதுக்கப்புறம் யூடியூபாகவும் மாறிட்டு இது போயிட்டே இருக்கு. மலேசியாவில் ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், அவருடைய டாக் வந்து இன்னும் நல்ல ஹெல்த்தியாக இருந்த டாக் யூரின்லேருந்து பிளட் வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் ஈட்டிங். அதுக்கப்புறம் சோம்பி படுத்துறது. டாக்டர்கிட்ட காமிச்சா டாக்டர் சொல்லிட்டு பழைக்காது அப்படியே விட்டுட்டு போவேன், வழி கிடையாது அப்படின்ட்டார். இவர் வந்து இதெல்லாம் காரணம் இந்த 6 to 7 வருதுலையா, அதை கேட்பாங்க. அப்போது அவர் திடீர்னு தோணித்து இது பகவானுடைய சன்னதியிலேருந்து அத்தனை பேர் சேர்ந்து பகவான் பக்தர்கள் சேர்ந்து பண்ணுற நாமம் இது. இதை வச்சு பார்ப்போம், அந்த நாமத்தால் முடியாது கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அம்மா பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கு சோன்னு பண்ணுறதுக்கு. அது காலையில் போய் முதல்ல 1/2 an hour வச்சார். நான் எந்த பலனும் இல்லை, அது ரசையில் ஒன்றுமே பண்ணலை. அதுக்கப்புறம் மறுபடியும் மறுநாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் போய் அதை காதில் வச்சு நாமத்தை கேடு, பரவாயில்ல நாமத்தை கேடு ஒரு நல்ல கிடைக்குன்ற மாதிரி வச்சுட்டே இருந்திருக்கார். அதுக்கப்புறம் எடுத்துட்டார். அவர் சொல்கிறார், அதுக்கப்புறம் ஒரு few hours ஆச்சு. அப்பவும் அது பெருமாள் தான் படுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் திடமும் ஒரு அசைவு வந்தது. அப்புறம் திடமும் அது வாழ ஆரம்பிச்சு, திடமும் அது பார்த்தது, எழுந்து 2 நாள் அது எழுந்து ஓட ஆரம்பிச்சு. அந்த கூட்டு நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அந்த இடத்துல அப்படி ஒரு ஹியூஜ் வைப்ரண்ட் லிவிங் பிரசன்ஸாக பகவான் வந்துடுவார். வந்தால் அவரால் முடியாது, இது ஆல்மைட்டி ஆல் பவர்ஃபுல். அதனால அந்த இது மாதிரி அதே மாதிரி ஒரு சென்னப்பை செல்வின்னு கலெக்டரோட பிஏவர், அவன் ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக ஒரு விபத்தில் மாட்டிட்டு ஹெமரேஜ் ஆகி அதுக்கப்புறம் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி கோயம்புத்தூரில் அப்படியே போவான். இப்போவும் அப்போங்கிற நிலைமை. அவள் வெளிக்காலம் 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் எனக்கு ஃபோன் பண்ணி கதறேன், அம்மா நான் என்ன பண்ணுவேன், ஹஸ்பண்ட் கோமாவில் இருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா, நான் சாமியை தான் நம்பியிருக்கேன், அம்மா நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோமா அழகா. நான் சொன்னேன், நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நீ விட்டாமல் நானும் சொல்லிட்டே இரு, நிச்சயமாக பகவான் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த 4 நாள் பாட்டு இருக்கையே இதே தான், அதை கொண்டு போய் அவள் காதில் வச்சுருக்காள். வரிசையாக ஒரு 2 நாளோ 3 நாளோ வச்சுருக்கா. இந்த டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டா அது ஹெமரேஜ் ஆகிருக்கு, அதுவும் பிரெயினில், இவர் பழைக்கிறதே கஷ்டம், அதுலேயும் இந்த கோமாவில் வேலை போயிட்டார், அதாவது திரும்ப நினைவு வருதுங்கிறது இம்பாசிபிள்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு 2 நாளோ 3 நாளோ வச்சாங்க. நினைவு வந்தது இல்லாமல் இப்போது 2 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து முஸ்லீம் சலீம்னு ஷீஸ் மேரிட் முஸ்லீம். அவர் வந்து 2 பேரை வந்து அப்படி அழுது பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டார். அந்த நம்ம சொல்கிற கூட்டு நாம சங்கீர்த்தனத்துக்கே எத்தனை பவர். அதனால உண்மையை சொல்லியே போகலாம். ஒரு சின்ன விஷயம், நம்ம ஒரு மாணவனை பார்த்தோம், கல்யாணம் ஆகுது, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது, ஒரு வேலை கிடைக்கிறது, இப்படி பலவிதமான எல்லா பிரச்சனைகளுக்கும் நாமும் சொல்றது பார்த்தோம். ஒரு சின்ன ஒரு 5 வயசு பொண்ணு ஒன்று வந்தது பாம்பேலேருந்து. ஒரு few years ஆயிடுச்சு. அந்த குழந்தைய நான் நினச்சி இது பொண்ணு குழந்தையா இருக்கு, பொண்ணு குழந்தைகளுக்கெல்லாம் நாம சொல்லி வச்சுருவோம். இந்த நாமம் தான் அது பாதுகாப்பு. நீங்கள் குழந்தை வெளியில் போச்சு, நீங்கள் நீங்கள் எழுதி கூட போக முடியுமா, வர முடியும். அந்த நான் பகவான்கிட்ட வேண்டிட்டு அந்த நாமத்தை கொடுத்துட்டேன்னா போதும். அந்த பொண்ணு வந்தோம், நான் எந்த சின்ன பொண்ணு வந்தாலும் பிடிச்சி உட்கார வச்சு நாம சொல்லியிருக்கேன். நாம சொல்லி அழகா பார்த்தா பயமா இருந்தால் உடனே இந்த நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சு, அவள் பயன் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டு நீ சொல்லியிலே இரு அப்படின்னு சரி தனியாக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே பாம்பே போகணும்னு மறந்து பிடிச்சிருக்கோம் கம்ப்ளீட்டாக. அதே நான் அந்த பாம்பே லைஃப் தெரியலையா, ஸ்கூலாக இருக்கா கூட அது கம்ப்ளீட்டாக மறந்து போயிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்தது. அந்த கம்ப்யூட்டர் ஃபைலில் அதை எப்படி போக மறந்துது.
இந்த கம்ப்யூட்டர் மேம் வந்துட்டே இருக்காங்க. ஒரு டேபிள் அடுத்த டேபிள் வந்துட்டு ரொம்ப ரூடாக இருப்பாங்க, சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போது இந்த பொண்ணுக்கு பயம். அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, அந்த குழந்தைக்கு 6 வயசு 7 வயசு ஞாபகம் இல்லை எனக்கு பையன். இந்த பொண்ணுக்கு அன்றைக்கி அம்மா சொன்னாலே வீட்டு அவள் வந்து 3ஆவது டேபிளுக்கு வரும்போது கரண்ட் போயிடுச்சு. உடனே அந்த நான் சொன்னாடா, ஓ நோ கரண்ட், சரி நாளைக்கு அது கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை நான் அது என்கிட்ட வந்து அடுத்தது சொல்லுது, நாம நல்லா ஒர்க் பண்ணுறது. இந்த மாதிரி நிறையா கதைகள் சொல்லிட்டே போகலாம். வந்து இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னாக்க இந்த சின்ன சின்ன அற்புதங்களே நம்ம பேசிட்டு இருக்கோமே நினைக்க வேண்டாம். ஏன்னா ஆத்ம சாதகர்கள்லாம் நம்ம பகவானோட லீலைகளை பற்றி பேசும்போது ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருமையாக கொண்டாடி இருக்காரு அப்படின்னா இருக்காரு. ஆனால் அந்த சின்ன சின்ன அற்புதங்கள் ஒரு பெரிய அற்புதத்துக்கு ஒரு அறிவோடும். அது என்னன்னா அந்த மிரக்கிள் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நமக்கு உள்ள ஒரு மாற்றம் வரும். வெளியில போய் ஈஸியாக அது பண்ணிட்டு போகுது, நமக்கு வேலைகள் பண்ணிட்டு போகுது. நான் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த மிரக்கிள் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மிரக்கிள் ஆஃப் மிரக்கிள்ஸ், அந்த ஒரு பெரிய மிரக்கிளுக்கும் நம்ம அழைச்சிட்டு போய் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற வேண்டாத இந்த பயம் இல்லையா, இந்த டர்ட் ஆஃப் மைண்டுங்கிறதே பயம், கோபம், அகங்காரம், பொறாமை, துக்கம், வளர்ந்ததே ஒரு ஆசைதான் தேவையாக மாறிட்டு ஒரு ஸ்டேஜில் இல்லையா. இது அத்தனையும் மனசினுடைய அழுக்குகள். இந்த அழுக்குகள் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளை வந்து தெய்வத்தோட நாமத்தை சொல்ல விடாமல் அடிக்கும், ஒரு கோவிலுக்கு போக விடாமல் அடிக்கும். காலையில் சீக்கிரம் எடுத்துட்டால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு படிச்சுட்டோம், 20 நேரத்துக்கு போகணும், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருக்கும். அதனால இந்த நாமம் என்ன பண்ணுறதுன்னா நம்ம மனசோட அழுக்கு, நம்ம மனசை தூய்மை பண்ணக்கூடிய சக்தி உண்டு. நம்ம செஞ்ச பாப கர்மங்களால் வரக்கூடிய இளைஞர்களால் தகர்த்த ஆட்சி உண்டு. காரிய சக்தி கொடுக்கும் நமக்கு. அதே சமயம் நம்ம குருவுடைய நிலைக்கு நம்மளை உயர்த்தி எடுத்துருப்போம். அதனால இந்த நாமத்தை யாருமே விடக்கூடாது. நாமம் வந்து கல்பத்தரு நாமங்கிறது யாரும் வச்சுக்கோங்க. எது கேட்டாலும் அந்த நாமத்திலேருந்து நம்ம வாங்கிக்க முடியும். நம்ம சாமர்த்தியம் தான். போய் பகவான் மாதிரி, ஸ்ரீ குருஜி மாதிரி இவெல்லாம் வந்து சாட்சாத் பரபிரமம் தான். அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த இதில் வந்து நமக்கு குருவே கடவுளை ஆரம்பிச்சிட்டாருன்னா அது இன்னும் பெரிய விசேஷம். அவகிட்டேருந்து எதுவும் வாங்கிக்கிற சாமர்த்தியத்தை நாம டெவலப் பண்ணிக்கணும். அவன் என்ன சொல்றா, சிம்பிளாக நாமத்தை சொல்லுவோம்னு இல்லை, அவ்வளோதானே. இந்த பகவான் நம்ம சொல்லுவார், you do as much as you can, the rest will be seen by Father. அதான் குரு. நம்மளால வந்துட்டு இதை பண்ணணும், மிச்சத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும். இப்போ நம்மளோட மிச்சத்தெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய குரு கிடைச்ச போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்னென்னத்தையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ விட்டால் இல்லையா. அதனால நம்ம எல்லாரும் பகவான் சொல்லிட்டார், வாழ்க்கையுடைய குறிக்கோளே தெய்வம் தான். தெய்வத்தை அடையிறது தான் வாழ்க்கையோட குறிக்கோள். அதுக்கு தான் நம்ம கடவுளுக்கு உடம்பை கொடுத்துருக்கார், அதை ஒட்டின ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கார். கடவுளை அடையிறது நம்ம கையில் கிடையாது தான், கடவுளை நினைக்கிறது நம்ம கையில் இருக்கு இல்லையா. அந்த முயற்சியை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சின்சியராக பண்ணிட்டோம்னா போதும். பக்தி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஃபெய்த் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நம்ம தொடர்ந்து இருக்கிற குவான்டிட்டியோடு விட்டு போட்டோமே என்ன. ஆனால் அந்த நாமத்தை நம்ம சொல்ல 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 இந்த நாமத்தில் ஆழத்துக்கு நம்ம போக ஆரம்பிச்சோம், அது நம்மளோட ஆழத்துக்கு போக ஆரம்பித்தோம். அப்போது வந்து உரிய நேரத்தில் குருதேவர் கையை கல்ல வச்சாலோ இல்லை ஏதோ ஒரு அருள் தொழிலாலே ஒரு பெரிய நிலை நமக்கு வந்து அந்த நிலைக்கு போகிறதுக்காகத்தான் நமக்கு இவ்வளோ பெரிய அனுபவம். அதனால் இந்த ஏதோ எனக்கு தெரிஞ்சது என்னோட அனுபவத்தில் எனக்கு புரிஞ்சதை அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணேன். இந்த ஒரு பெரிய வாய்ப்பு, இப்படி ஒரு அழகான ஒரு மாளிகையை கட்டி அதில் பகவானை உட்கார வச்ச சிம்மாசனத்தில் நான் அடிக்கடி குருஜிட்ட விளையாட்டத்தில் உங்களை மாதிரி ஒரு பிள்ளை கிடைச்சாரு. பகவானுக்கு எப்பேற்பட்ட ஒரு பிள்ளை கிடைச்சிருக்காரு. இப்படி கொண்டாடி 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 எத்தனை அழகாக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து
அவன் வாழ்க்கை வந்து ஒரு நிமிஷம் கூட இல்லை. அப்படி ஒரு தியாகம் மூர்த்திகள். குருங்கிற நிமிஷத்துக்கு நிமிஷம் தியாகம். அவளுக்கு எதுவும் பண்ணிக்க மாட்டான். அவங்களுக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை மைண்ட் பண்ணிக்க மாட்டான். நிமிஷத்துக்கு நிமிஷம் நமக்காக வாழறவர் தியாக மூர்த்திகள். அவர்கிட்ட நாமத்தோட நான் இன்னொன்று கற்றுக்கிறேன்னா தியாகம். भगवान के मेरे आत्मात्मा नंदी व्यवस्था சொல்லி ஸ்ரீ ஸ்ரீ குருஜி அவர்களுக்கும் என்னுடைய ஆத்மாத்மா நமஸ்காரங்கள் நன்றியோடு சொல்லி योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम
யோகிராம் சுரத்குமாருடைய ஒரு ஜெயந்தி மகோத்சவத்தில் 10 நாட்கள் இங்கு விமர்சையா ஒரு நாள் வேதம் சொல்லி ருத்ராபிஷேகம், அப்புறம் தேவாரம், அப்புறம் உபன்யாசங்கள், பஜனை இவ்வளவும் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் சிலரம் வச்ச மாதிரி இன்னைக்கு நம்ம அம்மா நம்ம கூட வந்து இருந்து நமக்கெல்லாம் ஒரு அனுகிரகம் அருணாசி வழங்கி இருக்கிறது தான் இந்த விழாவுக்கே ஒரு சிகரம் வச்ச மாதிரி. ஏன் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு பிசிக்ஸ் படிச்சு சேலத்துல ஒரு ப்ரொஃபஸரா இருந்தா கூட அங்கிருந்தே கல்யாணம் பண்ணிக்காம பகவானை பார்க்கணும், ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால குருதேவர் ராமகிருஷ்ணன் புக்கெல்லாம் படிச்சு, சாரதாமணியுடைய புக்கெல்லாம் படிச்சு, அதனால ஒரு தேடல்னா பகவான் அடையணும் அப்படிங்கிற ஒரு அர்ச். அப்ப ராமகிருஷ்ணா மட்டில் சேர்ந்து அங்கேருந்து போலூருக்கு போய் ராமகிருஷ்ணர் வாழ்ந்த இடங்கள், விவேகானந்தர் வாழ்ந்த இடங்கள், சாரதா மணி வாழ்ந்த இடங்கள்லாம் பார்த்து டெய்லி இருக்கும் பொழுது நம்முடைய ஹிருதயத்துல நம்ம பகவானை தேடுறது சத்தியமா இருந்தா ரொம்ப சின்சியராகவும் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாகவும் டெடிகேட்டடாகவும் இருந்தா உடனே அந்த ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் வந்துடும். அப்படி தேடி இருக்கும் பொழுது பகவானுடைய ஒரு அனுகிரகம் அவளுக்கு பாத்திரமாச்சு. சேலத்திலிருந்து வாரம் வந்துட்டு போனா அப்புறம் பர்மனண்டா வேலையெல்லாம் விட்டு திருவண்ணாமலைக்கு கிளம்பி வந்துட்டா. கிளம்பி வரும்போது சிங்கிள் லேடியா, பர்சனல் லேடிஸ்னா எவ்வளவு ப்ராப்ளம், வெளியில போகும்பொழுது தனியாக வரும்பொழுது ஃபர்ஸ்ட் டைம் வேலையெல்லாம் விட்டுட்டு திருவண்ணாமலைக்குள்ள என்ட்ராகும் போது ராத்திரி மணி 12 மணி, மிட் நைட். தமிழ்நாட்டு வந்து பஸ்ல இறங்கும்பொழுது அப்போ மனசுல வந்து ஒரு எண்ணம் வருது, நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்களே எதையும் வந்திருக்கேன், எனக்கு ஒரு வெல்கம் கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறேன். இதுக்கு யாரோ வெல்கம் டு திருவண்ணாமலை அப்படின்னு பகவான் அந்த செகண்ட் அப்படிதான் வருத்தப்படுவார். எங்கிருந்தோம் தான் வந்து பகவான் சொன்ன மாதிரி வெல்கம் டு திருவண்ணாமலை அப்படின்னா அப்புறம் சந்தேஷத்துல போய் பகவானோடையே எப்பொழுதும் உட்கார்ந்துட்டு சில நேரங்கள் பகவான் கலந்து அப்படின்னு சொல்லிடுவார், எப்பொழுதுமே வச்சுக்க மாட்டார். அப்ப லேடி திருவண்ணாமலையில எத்தனையோ வீட்டு போய் திண்ணையில படுத்திருக்கா, இந்த பாதுகாப்பும் கிடையாது, திண்ணையில படுத்திருக்கா, கிடைச்ச இடத்துல சாப்பிட்டுருக்கா, மறுநாள் கட்டால எங்கேயோ போய் குடிச்சிட்டு பகவானை பார்க்கறதுக்கு வருவா, கூட இருப்பான். இப்படி இருந்து அப்புறம் பகவான் சுத்தமான ஒரு வீட்டை கட்டி பகவான் ரொம்ப ஒரு லீலையா அவருடைய ஜீவனத்தில் ஆரோக்கியம் இல்லைன்னு நம்ம நினைக்கும் பொழுது பர்மனண்டா வந்து ஊடவே பகவானோட இருந்தார். பகவானுக்கு நம்ம பகவான் சொல்ற பல இடத்துல even it is enough if you sit before this bed for a second, it is enough for your lifetime அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் இந்த பிச்சைக்காரன் முன்னாடி வந்தா கூட போறோம், உங்களுடைய வாழ்க்கை ஒரே ஒரு தடவை இந்த பிச்சைக்காரனுடைய நாமாவை சொன்னா கூட போறோம். சில பேர் வந்தா கொஞ்ச நாளை பகவான் கையை பிடிப்பார், then you are arrested அப்படின்பார். இந்த பிச்சைக்காரனுக்கு மீறி நீ ஒரு காரியம் பண்ண முடியாது அப்படின்னு இதெல்லாம் சொல்லும் பொழுது இட் இஸ் வெரி ஒரு செகண்ட் அவரோட இருக்கிறது, இல்லைன்னா ஒரு செகண்ட் அவர் முன்னாடி வருது அப்படின்னா அவன் கூடவே 24 hours. கரெக்டான பகவானுக்கு டயபெட்டிக் வந்துருக்கு, டாக்டர் வாக் பண்ணணும், ஒரு குழந்தை மாதிரி படுத்துவார், தெரிவிக்கமா சீக்கிரம் பகவானை எழுப்பி நான் உங்களோட நடக்கிறேன் வாங்கோ அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அந்த சுதாமாவை குட்டி வாங்கி என்னன்னா யோகி ராம் சூரத்குமார் அப்படின்னு ஒன்னவர் பகவான் அப்படிதான் ஆட்டி படைக்கிறார். ஆனா பகவான் அப்படி நடக்க வச்சு அப்புறம் பகவான் வந்து ராத்திரி எத்தனை தடவை வந்து டாய்லெட்லாம் எழுந்தாலும் தூங்கவே மாட்டான், குடிச்சுட்டு பின்னாடியே போய் ஒரு விழுந்துட போற. பகவான் பண்ணக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட்னா எப்பயும் வந்து சாப்பாடு போட்டு கூடாது, உள்பக்கம் நான் வெளியில நின்று இருக்கேன், கூடவே அப்படி ஒரு ஷேடோ மாதிரி வந்து பகவானை பார்த்து அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா பகவான் இவ்வளவு சிகரெட் ஸ்மோக் பண்றாரோ அத்தனை சிகரெட் பெட்டியும் அட்டையும் ஒண்ணு கூட அதுல ஒரு பகவானோட பிரசன்ஸ் இருக்குன்னு அத்தனையும் சேர்த்து வச்சிருக்காங்க.
பகவானுக்கு அந்த பஞ்சகச்சம் கட்டிட்டா அது அவுந்து போயிடும். அதனால ஒரு அரணா கை கட்டிப்பார். அது கொஞ்சம் இதுவாயிட்டுனா தூக்கி போட்டு எத்தனை அரணா கை தூக்கி வச்சுட்டாங்க ஒரு கருத்துல போட்டு. பகவான் ஒரு நாளைக்கு இந்த அரணா கை யூ வாண்ட் திஸ் டேரிட்டி அப்படின்னா எஸ் பகவான். அதுக்கப்புறம் கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பகவானுடைய கூட இருந்து 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 பகவான் அவருடைய ஒரு தேக சம்ரட்சணம் இதெல்லாம் வரும்பொழுது பகவான் பிடிவாதமா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம மறுக்காடு கூட சண்டை போட்டு இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட இருந்து அதை பார்த்துண்டு. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன், அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு தேவகியை கூட்டிட்டு போய் பகவான் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ற ஷீ இஸ் மை எட்டர்னல் ஸ்லேவ் அப்படின்றார். அந்த ஃபங்க்ஷன்ல தான் பகவான் முதல்ல தேவகி தன்னுடைய சக்சஸரா ஒரு எட்டர்னல் ஸ்லேவா எடுத்துக்கிறது. ஃப்ரம் தட் டே யார் ஆசிரமத்துக்கு வந்தாலும் தனக்கு மாலை போட்டால் தேவகிக்கும் மாலை போடுது, தனக்கு நமஸ்காரம் பண்ணா தேவகிக்கும் நமஸ்காரம். ஒரு கோவில்ல அச்சலமூர்த்தி சலமூர்த்தி பிரதிஷ்டப்படணும்னு பாகவதம் சொல்றாங்க. நடமாடக்கூடிய ஒரு உற்சவ மூர்த்தி, நடமாடாத ஒரு மூலவர மூர்த்தி. பகவான் என்ன பண்ணினார் அப்படின்னா ஒரு மூலவர அர்ச்சாவதாரமா அவங்க இணைந்திருக்கார். சலமூர்த்தியா தன்னோட சக்தியெல்லாம் தேவிக்க மாட்டதான் கொடுத்துருக்கு. பகவானுடைய மகிமைன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் தேவிக்கும் ஆசீர்வாதம் பண்ணாலே குழந்தை பழக்கம் கல்யாணம். ஏன்னா பகவான் சொல்லியிருக்காரு நிறைய தேவிகமா வந்து she feels very shy and she is like the 80 people எடுத்துப்பாளோ அப்படின்னு. பட் she has shared many things, the personal conversation between her and பகவான். அது பகவான் கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாம் அப்படி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அப்படி சொல்லியிருக்காரு. whatever he says it will come true. this very is all based fiction. ஒரு நாள் கேட்கிறான் பகவான் நான் வந்து திருப்பி பறக்கக்கூடாது, பறக்க மாட்டேன் சத்தியமா அப்படின்னு கையில் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் சொல்ற ஒரு நாளைக்கு தேவிக்கு நமஸ்காரம் பண்றான், தன்னுடைய சரணத்தை தூக்கி காலில் தூக்கி தலையில வைக்கிற. தேவிக்கு இது better from 22 times in this world once again. 22 வாட்டி நான் ஒரு தரம் உலகத்தை பார்க்கணும். விளையாடாமா சொல்றா நீங்க புறப்போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க நாய் நீங்க எத்தனை தரம் போடுறாலும் நானும் கூட தான் வருவேன். அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ஸ்லாம் அவ்வளவு எப்படியாவது பேசிட்டே இருக்கும்போது நீ தன்னோட சிப்பாத கண்ணில் பகவான் தன்னுடைய பாஸ்ட் லைஃப் இதெல்லாம் சொல்வார். தெரிவிக்கு இன்ட்ரெஸ்டா கேட்டா போதும் தேவிக்கு அப்படின்றது. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் அவரோட ரேங்கிங் லைஃப் எல்லாம் நமக்கு அப்பப்போ கொஞ்சம் தெரியாது. So it's a very great blessing for all of us. She has come all the way to bless us. இந்த ஃபங்க்ஷனுடைய இதுதான் பரிபூர்த்தி. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன விதமான ஆசைகள் இருக்கோ நேர தேவிக்கியமான சரணத்துக்கு விழுந்தெல்லாம் தண்ணி கொடுக்க. அது ஒன்றும் அந்த ரெண்டாவது யோகிராம் சுரகுமார் யோகிராம் சுரகுமார் யோகிராம் சுரகுமார் ஜெய குரு ராஜா யோகிராம் சுரகுமார் யோகிராம் சுரகுமார் யோகிராம் சுரகுமார் ஜெய குரு ராஜா யோகிராம் சுரகுமார் யோகிராம் சுரகுமார் யோகிராம் சுரகுமார் ஜெய குரு ராஜா யோகிராம் சுரகுமார் யோகிராம் சுரகுமார் யோகிராம் சுரகுமார் ஜெய குரு ராஜா யோகிராம் சுரகுமார் யோகிராம் சுரகுமார் யோகிராம் சுரகுமார் ஜெய குரு ராஜா யோகிராம் சுரகுமார் யோகிராம் சுரகுமார் யோகிராம் சுரகுமார் ஜெய குரு ராஜா. பகவானுடைய நாமத்தினுடைய மகிமையை நமக்கு ஒரு வழி சொன்னா நம்ம இங்கிலிருந்து எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பும்போது வேற அனாவசியமான எந்த பேச்சும் இல்லாம அப்படியே அந்த அம்மா கொடுத்த ஒரு டிசைன் அந்த நெக்டரை அப்படியே நம்ம சொல்லிட்டு வேற விஷயம் இல்லாமல் அப்படியே கலைந்து எல்லாரும் அவர் ஒரு கிரகத்துக்கு போகட்டும். எல்லாருக்கும் பகவான் அருளால் சர்வ மங்களங்களும்